ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் கும்பகோணத்தில் உள்ள சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில். காவேரி ஆற்றின் கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. சுமார் 1200 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கோயில் கட்டப்பட்டது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இது. ஒவ்வொரு யுகத்தின் முடிவில் அனைத்தையும் அழிக்க பிரளயம் ஏற்படும். சிவபெருமான் பிரம்மா மூலம் எல்லா விதைகள் மற்றும் 4 வேதங்கள் புராணங்களை அமுத கலசத்தில் நிரப்பி ஒரு தொட்டியில் வைக்க ஏற்பாடு செய்தார். அதை பூக்கள் மற்றும் துணிகளால் அலங்கரித்து அதில் சரம் கட்டப்பட்டது. இது கைலாச மலையின் உச்சியில் வைக்கப்பட்டது. மகாபிரளயம் தொடங்கிய போது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்தது. அமுத கலசமும் இடம்பெயர்ந்து பல வருடங்களாக கடலில் மிதக்க ஆரம்பித்தது. இறுதியில் பிரளயம் நின்றதும் கலசம் கும்பகோணத்திற்கு வந்தது. அப்போது சிவபெருமான் வேடன் உருவம் எடுத்து தனது அம்பினால் பானையை பிளந்தார். பூமியில் வாழ்க்கை மீண்டும் செழிக்க தொடங்கியது. சிவபெருமான் தனது அம்பினால் பானையை திறந்த போது பானை உடைந்து அதிலிருந்த அலங்கார பொருட்கள் பூமியின் பல்வேறு இடங்களில் விழுந்தது. விழுந்த துண்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிவலிங்கமாக மாறியது. மகாமக குலத்தில் சுற்றி மொத்தம் 12 சிவலிங்கங்களில் சோமேஸ்வர சுவாமி கோயிலின் லிங்கமும் ஒன்று. இந்த கோயில் லிங்கம் கலசத்தின் உரியில் இருந்து உருவானது. நவகன்னிகாக்கள் மகாமக குலத்திற்கு நீராட வந்தபோது அதிக சத்தமும் குழப்பமும் ஏற்பட்டதால் பார்வதி தேவி பயத்தில் சிவபெருமானை அரோகணம் வடிவில் தழுவினாள். எனவே இத்தலம் காயா அரோகணம் என்று பெயர் பெறுகிறது. மேலும் இறைவன் ஸ்ரீ காயா ரோகணர் என்றும் அழைக்கப்படுகிறார். காயா அரோகணம் இப்போது காரோணம் என்று மாறிவிட்டது. மகாவிஷ்ணு அசுரர்களுடன் போரிட்டு அழிக்கும் வரம் பெறுவதற்காக இங்குள்ள சிவபெருமானை ஓராண்டு காலம் வழிபட்டார். எனவே இங்குள்ள சிவபெருமான் ஸ்ரீ மல்லீசர் என்று அழைக்கப்படுகிறார். வியாழன் மற்றும் சந்திரன் ஆகியவை இங்குள்ள இறைவனை வழிபட்டனர். சந்திரன் சோமன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இந்த இடம் சோமேசம் என்று அழைக்கப்பட்டது. மற்றும் இறைவன் ஸ்ரீ வியாழ சோமேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். சோழ மன்னன் பராந்தகன் இத்தலத்திற்கு சென்று சிவலிங்கத்தை நிறுவி குழந்தை வரம் வேண்டி இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற வழிபட்டதாகவும் சொல்கிறார்கள். இவரால் நிறுவப்பட்ட லிங்கம் ஸ்ரீ சோழீசர் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் திருமண தடை நீங்க கல்யாண விநாயகரை பக்தர்கள் தொடர்ந்து 11 திங்கட்கிழமைகள் வேண்டிக் கொள்கின்றனர். இங்குள்ள முருகன் சிலை தனி சிறப்பு வாய்ந்தது. அவர் 6 முகங்களுடன் அவரது மயில் மீது அமர்ந்து பாதணிகள் அணிந்திருப்பதை பார்க்கலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலை தரிசனம் செய்து வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி.